உங்களுக்குள் நான். லங்கேஷுடன் மௌன ராகம். கிளாஸ் முடிஞ்சு பிரியா வந்தா. என்ன அது கிளாஸ் முடிச்சு வெள்ளனா வந்துட்டீங்க, எங்க போறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆயிட்டீங்களா அப்படின்னு ரொம்ப நக்கலா கேட்டா. இல்லை பிரியா, நான் உங்க கூட தான் பேசணும். என்ன சார் மரியாதையெல்லாம் பலமா இருக்கு, வாங்க போங்கன்னெலாம் பேசுறீங்க. இல்லடி பிரியா, உங்ககிட்ட தான் பேசணும். ஓகே வாங்க பேசலாம். ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்துக்கிட்டு பேச ஆரம்பித்தோம். எப்படியாவது சொல்லணும் என் காதலை. பிரியா அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அது சரியோ தவறோ எனக்கு தெரியல, ஆனால் என் மனசில் பட்டதை சொல்லணும் அப்படின்னு ஆரம்பிக்கிற நேரமே ஆதி சாரி ஆதி, நான் நாளைக்கு பேசவா? அடே நாளைக்கு என்னால் முடியாது, அடுத்த சனிக்கிழமை எங்களோட கான்ஃபரன்ஸ் ஒன்று இருக்குது, உனக்கு தெரியும் உலக மகாநாடு நடக்குது, அங்கே பேசுவோமா? அங்கே நீங்கள் எப்படி வருவீங்கன்னு தெரியும், உங்களோட ஸ்கூல்லையும் வருவாங்க, கட்டாயமாக வந்துடுங்க. அண்ணா கூப்பிடுறாங்க, உங்களுக்கு தெரியும் தானே, அண்ணா பார்த்துக்கிட்டு இருக்காரு, நாளைக்கு பேசுவோமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. கைக்கு எட்டுனது வாய்க்கு எட்டலைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி என்னால் முடியலைங்க. என் காதலை எப்படி அவட்ட சொல்கிறது தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பரவாயில்ல, எப்படியாவது இந்த காதலை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் ஒரு சனிக்கிழமை அந்த உலக மகாநாடு நடக்க போகிறது, அங்கே போக போகிறோம். என்னையும் பிரின்ஸி கூப்பிட்டு சொல்லியிருந்தார், தம்பி ஆதி நம்ம கிளாஸில் எல்லாருமே போகிறோம், பெரிய ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, நீங்களும் போகணும், நீங்கள் தான் பார்த்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டாரு. பிரின்சிபலே சொல்லிட்டாரு. இனி என்ன ஜாலி தான். நான் உண்மைக்கும் அங்கே எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் பங்கு பெற்ற போகலை, ஆனால் நான் போகிறது நான் பிரியாவை பார்க்க அப்படின்னு என் மனசு ரொம்ப துள்ளி குதிச்சிச்சிங்க. உங்களுக்குள் நான். லங்கேஷுடன் மௌன ராகம்.